விஜய் சாருடைய 69வது படம் ஜனநாயகங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். தெரியாத விஷயம் ஒன்று இருக்குது. ஆக்சுவலாக இந்த 69 ஜனநாயகத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 படம் அவரை கமிட் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாச்சு. அப்படி பார்த்தோம்னா ஜனநாயகன் 71வது படமாக தான் வந்திருக்கணும். இந்த 69 பார்த்தீங்கன்னா நம்ம முதல் படம் எந்தளவுக்கு ஒரு சூப்பர் டூபிட் ஆனது தெரியும். ஸோ அந்த பார்ட் 1ல் வந்து அந்த கதை ரஜினி சார் சொல்லப்பட்டு முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி வந்து அதை கொஞ்சம் வேணான்னு சொல்லி முதலமைச்சர் ஒன்று வேணான்னு சொல்லி போன ஒரு விஷயம் இருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் அர்ஜுன் பண்ணி சூப்பர் டூப்பர் ஆச்சு. இப்போ முதல்வன் 2 அந்த ஸ்கிரிப்டை எடுத்துகிட்டு தான் விஜய் சாருக்கு பண்ண பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லப்படும் போது விஜய் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் என்னென்னா அந்த காலதாமதங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருடம் வந்து இந்த படத்துக்காக நீங்கள் செலவு பண்ண வேண்டியது வரும் நாட்களை. அப்படிங்கும்போது அங்கே தான் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆச்சு. இப்போ 1.5 வருஷம் வெயிட் பண்ணால் மற்ற படங்கள் கொஞ்சம் பண்ணணுன்ற அளவுக்கு பேசப்பட்டு இருக்கு. ரெண்டாவது இவர் வந்து இந்த அரசியலுக்குள்ளே போகிறது மாதிரி ஒரு தாட்ஸ் வேறு உருவாக்கிட்டு இருக்கு. இப்போ 2 பக்கமே டிஸ்டர்ப் ஆகும்னு சொல்லி தான் அவ்வளோ மாதங்கள் 1.5 வருஷம் வெயிட் பண்ண முடியாதுன்ற ஒரு காரணம் ஒன்று பேசப்பட்டது. அது தவிர பார்க்க போனீங்கன்னா இன்னொரு படம் வந்து வேள்பாரி 1,00,000 பிரதிகள் விட்டு இன்றைக்கி உலக அளவில் பிரபலமான ஒரு நாவல். அந்த படத்தினுடைய வேலைகள் வந்து சங்கர் பண்ணிகிட்ருக்காரு. பட் அந்த படம் பண்ணும்போது கூட பார்த்திங்கன்னா விஜய் தான் மைண்டில் வந்தது. பாரி கேரக்டர் வரும்போது அவரை ட்ராவல் பண்ணலாகும் போது இந்த முதல்வன் 2லையாவது 1.5 வருடம் இதுக்குள்ளே போனால் கிட்டத்தட்ட நாட்களே சொல்ல முடியாது. ஸோ 2 வருடங்களோட அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போ பார்க்கும்போது இதுவும் மீண்டும் இவ்வளோ நாட்கள் பண்ண முடியாது. ஏன்னா சங்கர் ப்ராஜெக்ட்டுங்கும் போது இந்த நாட்கள் குறிப்பிடவே முடியாது. எது நல்லா வருதோ அது வரைக்கும் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இப்போ அதனால அந்த படங்கள் 2மே தவிர்க்கப்பட்டுச்சு. ஒருவேளை வந்திருந்துன்னா அதனுடைய ரேஞ்சே வேறு மாதிரி இருந்திருக்கும். பட் அதனால தான் இந்த சம்பவங்கள் நிறைய பேருக்கு தெரியாது. முதல்வன் 2வும் வேள்பாரியும் விஜய்கிட்ட வந்து மிஸ் ஆனதுக்கு தகவல் தெரியாது. அப்போ தான் 69 வந்து பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் இந்த ஜனநாயகன் வந்து 69 உள்ளே வருது. ஸோ இதுதான் இந்த 2 படங்கள் பண்ண முடியாத காரணம். அதனால தான் இந்த 71லேருந்து மாறி இப்போ 69லேருந்து நிற்கிது சார். ஏன்னா அட்லி வந்து தொடர்ந்து ஒரு 3 படங்களை ஒரு மெகா பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் கொடுத்தாரு. விஜய்க்கு ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். சில இயக்குநர்கள் வந்து செட் ஆகிடுவாங்க. நீங்கள் சொல்லவே வேணாம், ஒரு பக்கம் ஒரு மாசை காமிப்பாங்க. அட்லி தான் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் இங்கே வந்து என்ன ஒரு சம்பவம் நடக்குதுன்னா துணிவு அஜித் படமும் வாரிசு விஜய் படமும் 2 ஒன்றா ரிலீஸ் ஆகுது. அந்த நேரத்தில் வினோத் அவருடைய முந்தைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நிஜ சம்பவங்களை கரெக்டாக மைனூட்டாக சொல்லக்கூடியவர், டீட்டெயிலாக இருக்கும், டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணக்கூடியவர். அப்போது வினோத் மேலே வந்து விஜய்க்கு எப்பயுமே ஒரு அபிமானம் உண்டு. அதில் அஜித்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரேக் கொடுத்தவர். இப்போ அப்படிங்கும்போது அந்த சம்பவங்கள் வரும்போது தான் அடுத்த படம் நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுவோம் வினோத்துன்னு விஜய் சொன்ன ஒரு தகவல். அப்போ தான் விஜய்க்காக ஒரு கதை அவர் ஒரு கதையை ரெடி பண்ணுறார். மீட் பண்ணி பேசுவோம் சார்னு அந்த கதை விஜய்கிட்டையும் சொல்லப்பட்டதாக ஒரு தகவல் இருக்குது. அப்போது எல்லாம் முடிச்சு 69 படம் வரும்போது தான் விஜய்க்கு தோணுது நம்ம வினோத் வச்சு பண்ணுவோம். இதுக்கிட்டே வினோத் கதை கேட்டு எல்லாம் முடிவு பண்ணது பிறகு 69 முடிவு பண்ணார். அங்கே அட்லி வந்து ஹிந்திக்கும் தெலுங்கும் போகிறார். ஷாருக் கான் விஷயத்துல ரொம்ப நாள் இழுத்துச்சு. அதனால் அவர் அங்கேருந்து வெளியில் வர முடியல. அப்போ விஜய்க்கு டைம் இல்லை. ஸோ அதனால தான் அட்லி கொஞ்சம் பண்ண முடியாத சூழ்நிலையை மாறும்போது வினோத் உள்ள வர்றாரு. வினோத் சொல்லப்பட்ட கதை நல்லா இருக்குது. இப்போ பண்ணாலும் ப்ராசஸ் பண்ணும்போது இந்த இறுதி படம் யார் பண்ணுவா, விஜயோட கடைசி படம் அரசியலுக்குள்ளே போகிறார் அப்படின்னு இதை கேள்விப்பட்ட கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பெங்களூரில் வந்து கன்னடத்தில் பெரிய பிக் ஷாட் அவங்க. ஸோ இப்போ டாக்ஸிக்கு எடுத்துகிட்டு இருக்காங்க, இப்போ ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவர்கள் என்னென்னா விஜய் வச்சு நம்ம பண்ணுவோன்னு சொல்லிட்டு அவர்கள் ஒரு பக்கம் வர்றாங்க. இப்போ அவர்கள் வந்து என்னென்னா தெலுங்கு படம் ஒன்று பார்த்து அது ரொம்ப வந்து இம்ப்ரெஸ் ஆனவங்க. அங்கே ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அந்த படங்களில் வந்து நம்பர் 1ல் இருக்கிற பொசிஷனில் இருக்கார் அவர். அப்போ தான் கேவிஎன் சொல்கிறாங்க அந்த பகவத் கேசரி படத்தை ரீமேக் பண்ணால் விஜய்க்கு ஆப்டாக இருக்கும், ஏன்னா அரசியலுக்கு போகிறாரு, அந்த களம் நல்லா இருக்கும். அப்படிங்கும்போது தான் அவர்கள் முடிவு பண்ணி அந்த படத்துக்கு ரைட்ஸ் வாங்குறாங்க. வாங்கிட்டு அந்த இயக்குனரே சேமிச்சு பண்ணலாங்கிறது அவங்களுடைய ஒரு தாட்ஸ். இப்போ விஜய் கிட்ட வரும்போது விஜய்கிட்ட எல்லாம் கேட்கும்போது வந்து கேவின் ப்ரொடக்ஷனாக பட்ஜெட்டை பற்றி கவலை இல்லும்போது இவர் விசாரிக்கிறார் யார் என்னன்னு கேட்கும்போது அவங்க வெரி பிக் ஷாட், பிரச்சனை இல்லை அப்படிங்கும்போது தான் விஜய் ஓகே சொல்கிறார். அப்போது இவர் விஜய் வினோத்தை கமிட் பண்ணி வச்சுருக்கார். இந்த பக்கம் கேவிஎன் வர்றாங்க. அப்போது பகவத் கேசரி கதை சொல்லும்போது சார் இந்த கதை உங்களுக்கு ஆப்டாக இருக்கும், பாலையா சார் அதில் வந்து பிரமாதம் பண்ணியிருப்பார், அப்போ இந்த கதைகளை நீங்கள் கேட்டிங்கன்னு நல்லா இருக்கும்போது தான் இவரும் விஜயும் கேள்விப்பட்டு இதை படம் பார்க்குறாங்க, டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க, படம் பிடிக்குது அவருக்கு. அங்கே வந்து அந்த இயக்குனர் வரது மாதிரியான ஒரு சம்பவங்கள் நடக்குது. ஆனால் இங்கே விஜய்க்கு வந்து வினோத்திட்ட நம்ம சொன்னதுனால கதை வாங்குங்க, நீங்கள் தயாரிப்பாளர் வாங்க, ஆனால் வினோத் டைரக்ட் பண்ணிட்டு இவர் நிறையா விஷயங்கள் வந்து கன்வே பண்ணுறது ரொம்ப டீட்டெயில்ஸ் எக்ஸ்போஸ் நல்லாயிருக்கும். ஏற்கனவே விஜய் வந்து நான் அது வினோத்திட்ட சொல்லிட்டேங்கிற விஷயத்த சொல்கிறேன். இங்கே இருக்கிற கதைக்களமாக மாற்றிடுவாங்க. எஸ்,
அப்போ இந்த பகவத் கேசரி ரைட்ஸ் எடுக்கும்போது பார்த்தோம்னா அது இருக்கிற அந்த மெயின் கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்குவோம், அப்பாப்புள்ள பாண்டிங் எடுத்துக்குவோம். மற்றபடி கொஞ்சம் சேஞ்சஸ் நம்ம தமிழ்நாட்டு நேட்டிவிட்டிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அது வில்லன் கேரக்டர் அப்படி ஃபோக்கஸ் பண்ணுவோம். நிஜ சம்பவங்களுடைய பேஸில் மாற்றி ஒரு கதை கருத்தை மாற்றுவோம். அதுதான் வினோத் சொன்னதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது பகவத் கேசரி மைண்டில் செட் பண்ணாதீங்க, வேற களம் அமைக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு விஷயம் சொன்னார் மலேசியா ஆடியோ லான்ச்சில். அப்போ அந்த ஒரு கரண்ட் மட்டும் எடுத்துட்டாங்க. மேற்படி பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ்நாடு நேட்டிவிட்டி தகுந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 50% வந்து ஃபுல்லாக ஸ்க்ரீன் பிளேல மாற்றிட்டாங்க கதையை. இப்போ விஜய்க்காக இந்த அரசியல் பிரவேசத்துக்காக நிறைய காட்சி அமைப்புகள், அரசியல் தெரிக்கிற வசனங்கள் கண்ணா பின்னாடி இருக்குது உங்களுக்கு கதை. அதனால தான் இந்த படத்துக்கு வந்து இவ்வளோ டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே வந்தால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகமாக விஜய்க்கு ஒரே காரணம் தான் இது வரைக்குமே இழுத்துறது காரணம். ஸோ அப்படி வந்தால் தான் ஜனநாயகன் படத்தினுடைய 69வது படம் இப்படி வந்து விஜய் கடைசி படமாக மாதிரி வந்து ரீமேக் பண்ணும்போது அப்படி தான் இருக்கும். அடிச்சாங்க காப்பி பேசுனா சொல்லுவாங்க. அதுதான் வினோத் டீட்டெயிலாக எக்ஸ்போஸ் பண்ணார். நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு ட்ரெய்லரில் ஒரு மாசாக காமிக்கும் போது நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துட்டு இது ட்ரெய்லர் பார்த்துட்டு தான் சொல்கிறீங்க காட்சி அமைப்புகள் ஒன்றா இருக்குன்னு சொல்ல வர்றீங்க. இந்த ஃப்ரெண்ட்ஸில் ராடு எடுக்கிறது, அப்பா பிள்ளை சென்டிமெண்ட்ஸு, கத்துறது, டேடி எல்லாம் ஓகே. ட்ரெய்லரில் சில விஷயங்கள் அப்படி தான் பண்ணுவாங்க, வாண்டடாக பண்ணியிருக்கிறாங்க. எஸ், அந்த படம் மாதிரியே இருக்கட்டும். பின்னாடி வந்தால் கதைக்களை என்னங்கிறது தெரிய வரும், அது சர்ப்ரைஸாக வச்சுக்குவோம். நீங்கள் ட்ரெய்லர் எல்லாத்தையுமே உடைச்சிட்டிங்கன்னா ஓ இதுதானே அப்படின்னு மாதிரி போயிடும். இப்போ இதுக்குள்ளே என்ன வச்சுருக்காங்க, களம் வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது அதனால தான் சார் ஒரு ப்ராப்ளமே உருவாக்கிட்டு இருக்கு உங்களுக்கு. வசனங்கள்லாம் நீங்கள் என்ன வசனங்கள் அது பகவத் கேசரியில் நார்மலாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா. பட் சூப்பர் ஹிட் படம், மாற்றுக்கருத்து இல்லை. பாலே பிரமா பண்ணியிருப்பார். இன்னைக்கு விஜய்க்குன்னு ஒரு மாஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் ட்ரீட்மெண்ட் மாற்றுவாங்க. அப்படி தான் வினோத் அவர்கள் வந்து டோட்டலாக கலர் மாற்றிருக்கார். ஸோ காட்சி அமைப்புகள் மாறி இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது பகவத் கேசரி பார்த்தீங்கன்னா இது வந்து புது களமாக இருக்கும். அந்த படம் மைண்டில் இருக்காது உங்களுக்கு, டோட்டல் எரேஸ் ஆயிரும். டோட்டல் சேஞ்ச் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காரு. அதனால் அதுக்கும் நீங்கள் கம்பேரிசன் பண்ண அவசியமே இல்லை. இன்னும் இல்லை சார், ஆடியன்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்குவான் சார். இவர்களுக்கு சில காட்சிகளும் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கப்பட்ட தகவல் வருது நமக்கு. அதை இதில் மேஜராக பார்க்கணும்னா ஒரு 14 சீன்ஸ் கொடுத்துட்டாங்க, அவங்களும் பண்ணிட்டாங்க. மேற்படி ரிவைசி கமிட்டி போனதே இன்னும் இந்த இராணுவ விஷயங்கள் ப்ளஸ் மத சார்பற்ற போது அது பிளட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அதை அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் படம் பார்க்கும்போது ஆடியன்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்கும். சேஃப்டி போடணும்னு போட்டிருக்காங்க. இங்கே கேஸ் வாபஸ் வாங்கிட்டாலே மற்ற உச்சநீதிமன்றம் பண்ண அவசியமே இல்லை. சென்சார் போர்டு அதிகாரிகள் அந்த கேஸையும் வாபஸ் வாங்கிடுவாங்க. டோட்டலாக வாங்க முடிச்சா இந்த கோர்ட்டு கேஸுங்கிற அலையிறதுக்கு ஒரு டாட் இருக்குது வச்சுருவாங்க. அப்போ நேரடியாக கேவின் ப்ரொடக்ஷன்ஸும் சென்சார் போர்டு அதில் மட்டுமே அந்த மீட்டிங் போகும். இப்போ இவருடைய சூழ்நிலை எடுத்து சொல்லுவாங்க, சார் 500 கோடி செலவு பண்ண படம் எலெக்ஷன் வரப்போகுது, முன்னாடியே பண்ணிட்டா பெட்டராக இருக்கும்போது அவர்களுக்கு தெரியும், ஒரு படத்தினுடைய வழி தெரியும். இவ்வளோ 500 கோடி செலவு பண்ணும்போது அவர்களை டார்கெட் பண்ண அவசியம் இல்லை. ஆனாலும் இது கோர்ட்டுக்கு போனதான் முக்கியமான காரணமாக பார்க்கப்பட்டது. அவர் சொன்ன விதமும் அதுதான். என்கிட்ட விளக்கமே கேட்கல, போயிருந்த நிறைய விஷயங்கள் பிடிச்சி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருப்போன்னு சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரு நன்மைக்கு தானே வச்சுக்கோமே. இப்போ இந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிஞ்ச உடனேயே சென்சார் போர்டு அதிகாரிகள் மீண்டும் ரிவைசி கமிட்டி போகும்போது இவங்க வந்து ஒரு ஆன்லைனில் ஒரு அப்ளை பண்ணணும். என்ன அப்ளை பண்ணுவாங்க? கேவிஎன், அதாவது திரும்பி அதாவது ரிவைசி கமிட்டி போகிறதா சொல்லியிருக்காங்க. அப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க. இப்போ அக்செப்ட் பண்ணாலும் தான் கோர்ட்டுக்கு போனாங்க. இப்போ நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் உடனடியாக ரிவைசி கமிட்டி பார்த்து அந்த குழுவை அமைச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெடியாக இருக்கோம், மறுபடியும் தியேட்டர் எல்லாமே நாங்கள் பேசி வச்சுட்டோம் சார் அப்படிங்கிற ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ அவர்களை வந்து அவ்வளோ புரியும், இந்த சூழ்நிலை புரியும். இப்போ உடனடியாக அந்த ரிவைசி கமிட்டியில் மீண்டும் ஒரு 5 பேருக்கு அந்த குழு அமைக்கப்படும். 5 பேரோ 7 பேரோ வருவாங்க முக்கியமான காட்சிகள் பார்க்குறதுக்கு. இந்த மத சார்பற்ற ஒருத்தர் வருவாங்க, இராணுவ விஷயங்கள் வருவாங்க. அது அங்கே எது மீட் பண்ணணும், சீன்ஸ் அதை எடிட் பண்ணணும், விலட்டு பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணி கொடுக்குற வாய்ப்புகள் இருக்குது. வினோத்தும் கேவியனும் மும்பைக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ரிவைசிங் பார்க்கும்போது டீட்டெயில் உடனே அவங்க எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. சார் இது இருக்குது இதெல்லாம் நீங்கள் தூக்கணும், எடிட் பண்ணணும், மீட் பண்ணணும். உடனடியாக செய்வதற்கு இவங்க ஒரு கேங்கே இங்கே போய் இறங்க போகுது. இப்போ அதுக்கு வேண்டிய வேலைகள் எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிச்சு. உடனடியாக ஒரு 2-3 நாட்களில் பார்ப்பற வாய்ப்புகள் இருக்கும். அதனால தான் நான் பிப்ரவரி மாதமே படம் கண்டிப்பாக வந்துருங்கிற ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்தினேன். சென்சார் போர்டில் உடனடியாக பார்த்து ஒரு 5 நாளுக்குள்ளே தருவதற்கு வாய்ப்பு இருக்குங்கிறத சொல்லியிருக்கேன். அது நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கு, நம்ம பார்க்குறோம். நம்ம இதை அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ளே சர்டிஃபிகேட் வர வாய்ப்புகள், யூஎஸ் சர்டிஃபிகேட் வரதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. கவலைப்படாதீங்க, இது சென்சார் போர்டுகிட்ட நேரடியாக நாங்கள் பேசியிருக்கோம். மிஞ்சி போனால் 1 வாரத்துக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்கிற விஷயத்தை தெளிவாக பேசியிருக்காங்க. நெருக்கடி கொடுத்தவர் எல்லாமே இந்த ஹோப் கொடுத்தோன்னே இப்போ எல்லாமே கொஞ்சம் ஆஃப் ஆகியிருக்காங்க எல்லா பேருமே. நான் பணம் போட்டிருக்காங்க இல்லையா, அது கேட்க தானே செய்வாங்க. அப்படிங்கும் போது இந்த படம் வர்றதுக்காக ஒரு 1000 தியேட்டர்கள் மேலே ரெடி பண்ணி வேற வச்சுருக்காங்க. இந்த பக்கம் கியூப் சிஸ்டமும் ரெடியாக இருக்குது. நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுத்தோன்னா அதை அட்டாச் பண்ணணும், அவ்வளோதான். படத்துக்கு முன்னாடி அட்டாச் பண்ணுவாங்க, இல்லை அட்டாச் பண்ணி விட்டு டக்குன்னு வந்து ஒரு 1/2 hour 1 hour அவங்களுடைய ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிடுவாங்க உடனடியாக. நான் இதை ஸோ ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ தியேட்டர்ஸ் ஓனர்ஸும் டிஸ்ட்ரிபியூட்டரும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க.
வெளிநாட்டில் வாங்கினவங்க கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஸ்க்காக வரும்போது அவர்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டாங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட பேசியிருக்கேன். எந்தெந்த தேட்டரில் என்ன படம் வரப்போகுது எல்லாம் என்கொயரி பண்ணி வச்சுட்டு அந்தந்த தேட்டருக்குள்ள இன்னும் நிறைய தேட்டர்கள் வேறு கமிட் பண்ணி வைக்கிறதா ஒரு தகவல் நமக்கு வருது அது. ஸோ இந்த பக்கம் ஓடிடி கூட நெருக்கடி கொடுத்தவர்கள் கூட ஒரு கிரேஸ் டைம் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஏன்னா எங்களுக்குள்ள ஒரு ரிசல்ட் தெரிஞ்சால் நான் அடுத்த படத்துக்கு போகணும். நாங்கள் ஓ சரி சரி பண்ணவே முடியலன்னா தான் எங்களுக்கு வந்து நாங்கள் ஒன்று ரிட்டர்ன் பண்ணி கேட்போம், இல்லை என்னங்கிறத பேசுவோம். மற்றபடி நீங்கள் இப்போ கேஸ் வாபஸ் பண்ணால் வெரி ஹாப்பி தான். அது நீ ஒரு 2 வாரத்துக்குள்ள ப்ரொசீஜர் முடிஞ்சு நாங்களும் நினைக்கிறோங்கிற அவர்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ அது ஒரு தெம்பாக இருக்குது அவர்களுக்கு. அதை சேட்டலைட்டு ஜி ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் வாங்கிட்டு வாங்க, நம்ம இப்போ இருந்தாலும் யார் வாங்கியிருக்காங்க சேட்டலைட்? Zee5 வாங்கியிருக்காங்க. ஓகே. ஸோ அதனால் நீ ஓடிடி பண்ணோடனே அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்து. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போ அதை ஓடிடியும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படம் ரிலீஸ் ஆன ஒரு 28 நாளைக்குள்ளாக ஓடிடியில் படம் வந்துடும். அது ஒரு மாதம் கிரேஸ் டைம் மாதிரியே அவர்கள் சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. இதெல்லாம் டீட்டெயிலாக எக்ஸ்பிரஸ் பண்ணி தான் சென்சார் போர்டுகிட்ட டீட்டெயிலாக அவங்க பேசியிருக்காங்க. சார் ஓடிடியில் பேசியிருக்கோம், சேட்டலைட்டு பேசியிருக்கோம், தேட்டர் ஓனர்ஸ், அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், வெளிநாட்டு உரிமையில் வாங்கிட்டு எல்லார்ட்டையும் நாங்கள் ஒரு சிட்டிங் கொடுத்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம்.